எனது நிழல் சேனலுக்கு வருக நண்பர்களே. இது உங்கள் மர்மங்களின் பயணச் சேனல், நிழல் சேனல். இன்றைய நமக்கான கதை ஒரு சாதாரண நள்ளிரவு ரேடியோ நிகழ்ச்சியிலிருந்து அதிகமாக மாறி மரணத்தின் ஓரத்தில் செல்லும் ஒரு பயமூட்டும் பயணம். இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு தனிமையில் ஒலிக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மறைந்தவர்களின் நிழல் குரல்கள், மறைக்கப்பட்ட மரணங்கள், மர்மமான ஒலி சாட்சிகள், உண்மையா அல்லது மனதின் சிதைவு, இறுதியில் ஒருவனின் உணர்வுகள் எப்படி அழிகின்றன என்பதற்கான நேரடி சாட்சி. இது உண்மையா, கற்பனையா? சரி, இப்போது வீடியோவிற்குள் செல்வோம். அந்த இரவு மற்ற இரவுகளிலிருந்து வெகுவாக வேறுபட்டதாக தெரியவில்லை. நகரத்தின் மூளைக்கழுவில் அமைந்துள்ள அந்த சிறிய ரேடியோ ஸ்டேஷனின் ரூஃபியில் மழை துளிகள் ஒலிக்கத் தொடங்கின. ரமேஷ் ஒரு 15 வருட அனுபவம் கொண்ட நள்ளிரவு வானொலி தொகுப்பாளர். தன் பழக்கப்பட்ட தனிமையில் நிம்மதியாக இருந்தார். வெறும் மிதமான பாடல்கள், சில சுவாரஸ்யமான உரையாடல்கள், இரவு முழுக்க விழித்திருக்கும் சிலருடன் மென்மையான உரையாடல். ஆனால் அந்த இரவு அவரது வாழ்க்கையையே மாற்றிவிடும் ஒரு ஒலி அலைச்சலுடன் ஆரம்பமானது. அது ஒரு சாதாரண பிரேக்கில் நிகழ்ந்தது. பழைய ரேடியோ டயல் ஒன்றை மாற்றும் போது அவர் அதில் ஒரு ஆழமான அடக்கத்துடன் கூடிய சிறிது சிதறிய சவுண்ட் ஒன்றை கேட்டார். அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எந்த ரேடியோ சேனலிலும் இல்லாதது. அதிலிருந்து வந்த சவுண்ட் புழுதி படிந்த பாட்டிலில் இருந்து வெளிவரும் சத்தத்தை போல மிகவும் தொலைவில் இருந்து வந்தது. நான் என் பாவங்களை மறைக்க முடியவில்லை என்று ஒரு பெண் குரல் மெதுவாக தொடங்கியது. ரமேஷ் அதிர்ச்சியோடு இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அதை விரிவாக கேட்கத் தொடங்கினார். ஒவ்வொரு இரவும் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மீண்டும் மீண்டும் ஒலித்தது. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு குரல்கள். முதலில் அவை அனைத்தும் வெறும் பழைய கதைகளாக, அதிகப்படியான கற்பனைகளாக தோன்றின. ஆனால் விரைவில் அந்த குரல்கள் அவரை வாட்டத் தொடங்கின. அவற்றில் சில பல ஆண்டுகளாக மர்மமாக காணாமல் போனவர்கள் என்று அவர் சந்தேகிக்கத் தொடங்கினார். என் உடலை யாரும் காணவில்லை, ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் என்று ஒரு சிறுவன் குரல். நான் என் கணவனை பொய்யாக பழிவாங்கினேன் என்று ஒரு வயதான பெண் குரல். ஒவ்வொரு இரவும் அந்த குரல்கள் தம் மரணத்தின் காரணங்களை, தங்கள் மறைந்த பாவங்களை, இறுதி நிமிடங்களின் பயத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தின. ஆனால் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த குரல்கள் மெதுவாக, நெகிழ்ச்சியுடன் ரமேஷை நேரடியாக குறிக்கத் தொடங்கின. ரமேஷ், நீ கேட்கிறாயா என்ற குரல் அவரது நரம்புகளை உறைப்பட வைத்தது. அதன்பின் மற்றொரு குரல், நீ என்னை உதாசீனப்படுத்த முடியாது என்று எச்சரித்தது. அவரது பெயர், அவரது வாழ்நாளில் மட்டும் அறிந்திருக்கும் சில விவரங்கள் அந்த ஒலிபரப்பில் வெளிப்படத் தொடங்கின. அவர் பதறியவாறு அனைத்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிகளையும் மாற்ற முயன்றார். ஆனால் அந்த குரல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அதிகாலையில் அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஒவ்வொரு இரவும் அந்த ஒலி அவரை பின்தொடர்ந்தது. அவரது நினைவுகளில் குழப்பம் பிறந்தது. அவர் எப்போது விழித்துக் கொண்டார், எப்போது கனவில் இருந்தார் என தெளிவாக தெரியவில்லை. அருகிலுள்ள தெருக்களில் மரணமடைந்தவர்கள் பற்றிய பழைய செய்திகள், அவரது நிலையத்தில் கேட்கப்பட்ட கூச்சல்கள் அனைத்தும் ஒன்றாக கலக்கத் தொடங்கின. அவரது தோழரும் தொழில்நுட்ப உதவியாளருமான சந்திரா, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எங்கிருந்து வந்தது என விசாரித்தார். ஆனால் ரமேஷ் பதில் தெரியாமல் தலைகுனிந்தார். நகரில் சில மர்ம மரணங்கள் நடந்ததாக செய்திகள் வந்தன. அந்த இறந்தவர்களின் பெயர்கள், குரல் பதிவுகளை கேட்கும் போதெல்லாம் அவருக்கு தெளிவாக ஒத்து போகும் போல் இருந்தது. ஒவ்வொரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒலிப்பதும் அடுத்து யார் இறக்கப் போகிறார்கள் என்பதற்கு முன்னோட்டமாக இருந்தது. ரமேஷ் உள்நோக்காக தன்னைத்தானே விசாரணை செய்ய ஆரம்பித்தார். இந்த ஒலிகள் உண்மையா அல்லது என் மனநிலை முற்றிலும் சிதறிவிட்டதா என்று கேட்கத் தொடங்கினார். ஒரு இரவு அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி திடீரென்று மாறி மிகவும் தெளிவாக அவரது பெயரை கூறியது. ரமேஷ், நீ ஒன்றும் தப்பிக்க முடியாது. நீயும் ஒரு நாள் இங்கே இருப்பாய். அந்த குரல் அவரது தந்தையின் குரலாக இருந்தது. அவரது நினைவுகளில் புதைந்திருந்த ஒரு பழைய பாவம், அவர் சிறு வயதில் செய்த ஒரு தவறு, அதனால் ஏற்பட்ட ஒரு மரணம். அந்த மறைந்த பாவம் திடீரென வெளிவந்து நெருக்கடியை ஏற்படுத்தியது. அந்த கணத்தில் ரமேஷ் உணர்ந்தார், அந்த பைரட் ஸ்டேஷன் வெறும் நிழல் அல்ல, அது ஒரு நிஜமான உயிருள்ள பழிவாங்கும் இடம். அது ரேர் மெட்டல்களின் வழியாக ஏதோ மரணத்தின் ஓரத்திலிருந்து வரும் ஒலி
அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை அணைத்துவிட முயன்றார். ஆனால் அது முற்றிலும் முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் அந்த குரல்கள் அதிகமாக தீவிரமாக அவரது பெயரை முழக்கிக் கொண்டே வந்தன. நள்ளிரவில் அவர் தனக்குள் ஓர் உணர்வை அடைந்தார். இந்த ஒலிகள், இந்த பாவங்களின் சாட்சிகள் அவரை விடமாட்டார்கள். அவர் அந்த ஒலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவராகவே தனது உண்மையும் உணர்வுகளையும் இழந்து அந்த பைரட் ஸ்டேஷனுடன் ஒன்றிணைந்து விடுவார். மழை நின்றது. நகரில் அமைதி. ஆனால் அந்த சிறிய வானொலி நிலையத்தில் மட்டும் ரமேஷின் குரல் மறைந்தவர்களுடன் கலந்து. இப்போது ரமேஷ் உயிருடன் இல்லை. இப்போ உங்க கருத்து சொல்லுங்கள். இந்த பிரைவேட் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒலி அலைச்சல்கள் உண்மையான ஆவி தாக்கமா அல்லது மனதின் கில்ட்டில் உருவான கதையா? கீழே காமெண்ட்ல உங்களோட பதில கட்டாயமா எழுதுங்க. நம்ம டிஸ்கஷன்ல நீங்களும் ஒரு பகுதி ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயமூட்டி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நிழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரியான மேலும் பல ஸ்பைன் சில்லிங் மர்மங்களுக்காக இன்னொரு இருள்மிக்க மர்ம கதையுடன் நாம விரைவில் சந்திப்போம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.